ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்குது ஜிடிஎஸ் நர்சரி தருமபுரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பழஞ்செடிகள் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆரஞ்சு வெரைட்டி, மா வெரைட்டி, கோவா வெரைட்டி, சீதா வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் டெய்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் போய் gtsnursery.com வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வெரைட்டிஸ். ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு வெரைட்டி எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ரூட்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு. நீங்கள் ஒரு வருஷம் வளர்த்தாலே உங்களுக்கு நல்ல செடிகள் பெருசாகி காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில செடிகளில் இப்போ இதே பூ காய் அப்படின்னு சொல்லி இருக்குது. மேக்ஸிமம் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மதர் பிளான்ட்டு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ காய்களோட கொண்டு வந்திருக்கும். எல்லாமே வந்து செம சூப்பராக ஹெல்த்தியாக தேடி கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் வந்து ஆரஞ்சு வெரைட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆரஞ்சு வெரைட்டிலேயே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் பார்சல்ஸ் அனுப்பிட்டுருக்கோம். பிளான்ஸ் எல்லாமே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹைதராபாத் இந்த ஏரியாவுக்கெலாம் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பார்சல் சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு இந்த மதர் பிளான்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க, 20 kg பேக்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும். இதுவே நீங்கள் சின்ன பிளான்ஸாக வாங்குறீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ஸில் ஒரு 5 பிளான்ட் இல்லை 4 பிளான்ட் வைக்கலாம். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 25 kg இல்லை 30 kg இந்த மாதிரி பாக்ஸில் வைக்க முடியும். ஸோ ஒரு பாக்ஸ்க்கு 160 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். நீங்கள் பே பண்ணி ஆஃபீஸில் பிளான்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் எங்ககிட்ட பே பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர்லேயும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் போயிட்டு கலெக்ட் பண்ண முடியாது, ஸோ வேறு வாய்ப்பே இல்லை, எனக்கு ஹோம் டெலிவரி தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், போயிட்டு என்னால் வாங்கிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆர்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கோங்க. அப்படியே சாயிலோடு அனுப்பிடுவோம். ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மண்ணு கம்மி பண்ணி கொக்கோபிட் வச்சு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த கொரியரில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கொரியராக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன ஆரஞ்சு வெரைட்டி இப்போது புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு, எதெல்லாம் காயோட இருக்குது, எதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்து ஸ்வீட் வெரைட்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமலா ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம அந்த பழத்தை வந்து உரித்தோன்னா ஈஸியாக உரிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த வெரைட்டி தான். அதுலேயுமே வந்து சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நாக்பூர் ஆரஞ்சு பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது. 5 feet கண்டிப்பாக 5 feet இருக்குது. 4 to 5 feet அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எவ்வளோ அருமையாக பூ வச்சுருக்குன்னு சொல்லி பாருங்கள். பூ பிஞ்சுகளோட அருமையாக இருக்குது. எல்லா செடிகளிலும் மேக்ஸிமம் வந்து பூக்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. சின்னதாக காயாக இருக்கும்போதே பறித்து டேஸ்ட் பண்ணாலும் அது இனிப்பாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிளான்ட்ஸ்லாம் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக இந்த செடிகள்லாம் வந்து மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம். பெரிய பாட் ஒரு 20 பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இல்லை ஒரு 16 inch பாட்டுக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக க்ரோ ஆகும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 10 kg கவரில் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக பூக்கள் வச்சுருக்கு. இதுக்கு மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டில் இருக்கிற மண், ரெட் சாயில், அதுக்கப்புறம் மண்புழு உரம். அப்படி மண்புழு உரம், அதாவது நீங்கள் வில்லேஜஸில் இருக்கீங்க, கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழு உரங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். அதாவது மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம், அது கூட வந்து இந்த மண் நம்ம லேண்டில் இருக்கிற மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. இயற்கை முறையில் நம்ம வீட்டில் நம்ம பறித்து சாப்பிடலாம்.
நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரி ஒன் சாத்துக்குடி வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா காயின் மொசாம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டோட அடியில் பார்த்தீங்கன்னா காயின் மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ ஃப்ரூட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாரி ஒன் சாத்துக்குடி அப்படின்னு சொல்லுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு போல தான் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 to 6 feet ஹைட்டில் அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது. எல்லா பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours ஆகுது. கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ரிப்பீட்டட் கால் பண்ணாதீங்க, கால் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நிறைய கால்ஸ் வருது அப்படிங்கிறதுனால நாங்கள் கால் அட்டன் பண்ணால் வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது, பேக் பண்ண முடியாது, பேக்கிங் ஒர்க்கில் இருப்போம். ஸோ அதனால் கால் எடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். காயின் மொசாம்பிக் தாங்க இது. ஸோ இதில் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பழமாக வந்ததுக்கப்புறம் காயின் மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ இது சின்ன காயாக இருக்கிறதுனால சின்னதாக இருக்குது ரவுண்டு. ஸோ நல்ல பெரிய பழமாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ இது நல்ல பெரிய வட்டமாக வரும். இந்த இடத்துல நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு வெரைட்டி, 100% இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மொசாம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டான ஒரு வெரைட்டி தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரூட்டோட சூப்பராக பிளான்ட்ஸு 5 to 6 feet ஹைட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வெரைட்டி, மொசாம்பிக் ஆரஞ்சு வெரைட்டி. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் ஆரஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ ஸ்வீட் ஆரஞ்சு டேகோடே இருக்குது பாருங்கள். ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் இருக்குது, ஃப்ரூட்டோட பிஞ்சுகளோட சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ட்டோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 4 feetக்கு மேலே இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 kg பேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மொசாம்பிக் நல்ல பெரிய காயாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளான்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு மதர் பிளான்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. நல்ல பெரிய பெரிய பழமாக ஆரஞ்சு வெரைட்டியில் நல்ல பெரிய பெரிய பழமாக வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. புஷ் டைப்பில் நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த டேபிள் லெமன், அதில் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் லெமன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு லெமன் வெரைட்டி. ஒவ்வொரு செடியும் அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது, நிறைய காய்களோட இருக்குது. ஒரு 2 feet 2.5 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது. ஸோ எவ்வளோ காய்கள் கொத்து கொத்தாக வைக்கிது பாருங்கள். அழகாக நீங்கள் வந்து பழத்தோடு, அதாவது தோள்களோட கடித்து சாப்பிட முடியும். நல்ல இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த பழம் இன்னும் ஒரு 1 or 2 days பழுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்குது சைனீஸ் புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது மட்டும்தாங்க இந்த வீடியோவில் புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ லெமன் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு புளிப்பு சுவையோடு இருக்கும். லெமன் மாதிரியே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லெமனை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக எனி டைம் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொத்து கொத்தாக காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ ஜூஸ்க்கு, ஊறுகாய்க்கு, லெமன் ரைஸ்க்கு, நீங்கள் சாமிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு புஷ் ஆரஞ்ச் மதர் பிளான்ட், சைனீஸ் புஷ் ஆரஞ்ச் மதர் பிளான்ட் 20 kg பேக்கில் அவைலபிளாக இருக்குது. சைனீஸ் புஷ் ஆரஞ்சில் நார்மல் பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா செடிகளிலும் ஃப்ரூட்ஸ் கிடையாது. ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் பிளான்டிங் பண்ணால் ஒரு 2 or 3 months உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடியது, சைனீஸ் புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. நிறைய காய்கள் கொத்து கொத்தாக கொடுக்கும். ஸோ இதில் ஸ்மால் பிளான்ட் வேணுங்கிறவங்க ஸ்மால் பிளான்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 150 rupees தான். இதில் மதர் பிளான்ட் வேணுங்கிறவங்க மதர் பிளான்ட்டும் புக் பண்ணிக்கோங்க. 500 rupees வரும். ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டி தாங்க. எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம். நல்ல பெரிய பாட்டில் இல்லை பெரிய க்ரோ பேக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிலத்துலையும் வளர்த்துக்கலாம். நிலத்தில் இடம் இல்லைங்கிறவங்க மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் மால்டா ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த கடைகளில் சீல் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஆரஞ்சு வெரைட்டி.
ஸோ அந்த வெரைட்டி தான் இது. நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது. பார்த்தீங்கன்னா 3 to 4 feet ஹைட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்டாக் சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டெம்மும் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ஸ்டெம்மாக சூப்பரான மதர் பிளான்ஸாக இருக்குது. நீங்கள் பிளான்டிங் பண்ணிங்கன்னா 1 year 1.5 yearக்குள்ளே எல்லா செடிகளுமே வந்து பழங்கள் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான சூப்பரான பிளான்ஸ் தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆரஞ்சு வெரைட்டியில் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப் கேட்லாக் ஆர் வெப்சைட்டில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை வராது. ஸோ ஒரு 4 to 5 hours ஆகும் உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ். மேங்கோ வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி, நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வாயில் வச்சா கரையிற அளவுக்கு சூப்பரான வெரைட்டிலாம் ஸ்டாக் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவா வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ 1 by 1 ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லையும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.